வணக்கம். தென் மாவட்ட முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் வெள்ளமடம் புதுக்கல் விளை ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் ஞாயிறு காலை 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற ஊர் பொதுமக்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றார் தயா கார்ட்ஸ் வெள்ளமடம். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளமடம் புதுக்கிளி விலையில் எங்கள் ஊர் தலைமுறையாக இது வரைக்கும் எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தே கிடையாது. எங்கள் கோயில் தானாக தோன்றியது. முன்னொரு காலத்தில் குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கும்போது இங்கே விவசாய நிலம் தான் இது. அவங்க காலில் பட்டு எறும்பு பட்டு ரத்தம் வந்தது. அதில் இது பண்ணையார் இடம். இந்த இடத்துல விவசாய பூமி இருந்துச்சு. மக்கள்லாம் கஞ்சிக்கு பொழப்புக்கு வழி இல்லாமல் இங்கே குடிசை போட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க விவசாயம் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்த புத்து எறும்பு புத்து கால் தட்டி இடறி விழுந்து அதில் ரத்தமாக கொட்டியது. அதன் பின்னாடி அம்மா ஒருத்தங்க மேலே இறங்கி நான் உங்களை காத்து ரசிக்க வந்திருக்கேன், மேலும் நீங்கள் நண்டு நத்தை தந்து சாப்பிட்டுட்டு எனக்கு பூஜை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க. இந்த இடத்து உரிமையாளர் பண்ணையார் அவர்கள் அம்மாகிட்ட பணிஞ்சு நீங்கள் என் இடத்துக்கு வந்துடணும்னு சொன்னாங்க. ஆனாலும் சாமி ஒத்துக்கல. சாமி நான் இவங்க கூட இருந்துக்கிடேன் அப்படின்னு சொல்லி இன்றைய வரைக்கும் எங்கள் கூட இருந்து அருள் பாலிச்சிட்ருக்காங்க அம்மா முத்தாரம்மா. மேலும் எங்கள் கோயில் இது வரைக்கும் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்ததில்லை. பல தலைமுறை ஆச்சு. இதுதான் முறையாக மாபெரும் கும்பமேளா நடத்திக்கிட்டு இருக்கோம். வெள்ளமடம் புதுக்கிளி விலை ஊரில் அமைஞ்சிருக்கு. வெள்ளமடம் பக்கத்தில் சின்ன கிராமம் புதுக்கிளி விலை, அது பக்கத்தில் இருக்குது. இது மூலவர் முத்தாரம்மன் தான் மூலவர். நாகக்கன்னியம்மன், தெய்வக்கன்னியம்மன், அப்புறம் துர்க்கை அம்மன், பெருமாள், இவங்க 5 வரும் உள்ள மூலவராக இருக்காங்க. 7/2/2025 ஆரம்பித்தது. 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது நாளை, இங்கு சுமார் 10 மணி அளவில் மாபெரும் கும்பாபிஷேகம் மூலமூர்த்தியான முத்தாரம்மனுக்கு நடைபெற இருக்கும். அதனால் பக்கத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் அம்மன் அருள் பெற்று செல்லுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஊர் நிர்வாகம் சார்பாக. என் பேர் மால்விஜயன். நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10-12 தலைமுறையாக எங்கள் குடும்பங்க தான் வாழ்ந்து வருது. முந்தைய தலைமுறை எங்கள் பாட்டி சொல்லியிருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் தோன்றி கிட்டத்தட்ட எப்படியும் சுமார் ஒரு 1000-1500 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருந்த காட்டில் மண்ணில் லேசாக எறும்பு புற்று மாதிரி இருந்திருக்கு. அது காலில் தட்டுப்பட்டு அந்த கால் தட்டுப்பட்ட இடத்துல சோலை வடிஞ்சதாகவும், அந்த சோலையில் என்னாச்சுன்னு அது எதனால் வடிக்குன்னு சொல்லிட்டு பெரியவங்க பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு மேலே அருள் இறங்கி, நான் அம்மா வந்திருக்கேன், நான் அங்கே இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்லதும் பண்ணி தரேன், எனக்கு உள்ள தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டவங்கனதாகவும். பண்ணையார் என்ன பண்ணார்னா அம்மாவை கும்பிட்டு எங்கள் கூட வா, நான் உனக்கு நல்லா வச்சு தரேன், இவனுக்கு என்ன வச்சு தந்துடுவாங்க, என்கிட்ட வேலை பார்க்குறாங்க, இல்லை இவனுக்கு நண்டு நத்தை தின்னுக்கிட்டு எனக்கு அவனுக்கு தர முடிஞ்சது தந்தாலும் அவங்களுக்கு நான் அருள் பாலிச்சுக்கிட்டேன், நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுலேருந்து பல தலைமுறையாக இங்கேருந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கா. பல தலைமுறையாக அருள் பாலிச்சுட்டு இருக்கான்னு இது வரைக்கும் இந்த ஏன அறிவுக்கு இல்லை என்ன முன்னோர் சொன்ன அறிவுக்கு இது வரைக்கும் இங்கே கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய அளவில் கோயில் கட்டி பிரதிஷ்டப்பட்டதோ இல்லை. சின்ன ஓட்டு கொட்டகை கட்டி வச்சு அவங்களால முடிஞ்சே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 1500 வருஷத்துக்கு மேலே இருந்த கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகம் நடக்குது. கோயிலோட புகழ் சொல்லணும்னா, அம்மா வேண்டி வந்தவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கா. புள்ளை இல்லைன்னு வேண்டி வந்தவங்களுக்கு புள்ள வரம் கொடுத்துருக்கா. மன கஷ்டத்தில் வந்தவங்க மன கஷ்டத்தை தீர்த்து வச்சுருக்கா. என்ன சொல்கிறது, கை கால் நடக்க முடியாதவங்களுக்கு கை காலும் கொடுத்துருக்கா. அம்மாவோட அருள் எல்லாருக்கும் பாவிச்சிருக்கு. இந்த கும்பாபிஷேகம் பார்க்கறது மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்னை பொறுத்தளவில். இந்த இடம் காலரா, பொக்கன், வைசூரி இந்த பிரச்சனைனால ரொம்ப அழிஞ்சு வந்துட்டு இருந்து. அப்போ அம்மா உருவான பிறகு இந்த பிரச்சனை இங்கே வந்ததே இல்லை. பெருவெள்ளம், புயல், மழையினால் இந்த இடம் ரொம்ப பாய்ச்சிட்டு இருந்து. அப்படி இருந்த போதும் அம்மா இருந்த இந்த இடம் மட்டும் பாதிக்காமல் இருந்து. கொரோனா காலகட்டத்தில் எல்லா ஊரும் லாக்டவுன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஊர் நாங்கள் வழக்கம் போல தான் இருந்தோம். இந்த இடத்துக்குள்ளே யாருக்கும் கொரோனாவோ அதனால் ஒரு உயிரிழப்போ எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. குறிப்பாக அந்த அம்மா எங்களை எப்படி காத்து வராங்கன்னா, கண்ணை இமை காப்பது போல் காத்து வர்றாங்க. பெரிய அளவு இந்த ஊருக்கு எந்த பாதிப்பும் வந்தது கிடையாது. இந்த சாமி இன்று வரைக்கும் அது தானாக உருவான அதே சுரூபத்தில் தான் இருக்குது.
வேறு நாங்கள் மாற்றவோ எடுக்கோ இல்லை வெளியே உள்ள எல்லாத்தையும் மாற்றிருக்கோம், அது மட்டும் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த மகா கும்பாபிஷேகம் பார்க்குறது முத எங்கள் தலைமுறையில் பார்க்குறது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த அம்மா வந்து நல்லா ஊருக்கெல்லாம் அற்புதம் பண்ணியிருக்கா, நல்ல எது நோய் நொடி இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த கும்பாபிஷேகம் நல்ல மாதிரி நடக்கணும்னு நாங்கள் இது பண்ணுவோம். ஆனால் எங்கள்கிட்ட அதில் உள்ள வசதி கிடையாது. இப்போவும் கடன் வாங்கி எடுத்து வரியெல்லாம் ரொம்ப கிடையாது. அதனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணதாக இருந்தால் நீங்கள் நாளைக்குள்ளே ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஊர் இந்த சுற்றுவட்டாரத்துக்கு இது ஆலமூடு மாதிரி, ஆலமூடு சுருங்கி இருக்கும், அதை கிளைகள் விரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இது வந்து கிளைகள்லாம் பெருசாகிட்டு மூடு வந்து சுருங்கின மாதிரி இது இப்போ வரி குறைஞ்ச வரியில் தான் இருக்குது. நாங்கள் வந்து ஆனால் இதில் இங்கே வந்து படித்த மக்கள் யாருமே கிடையாது. எல்லாமே அண்ணன் நாடு வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடிய கூலிக்கு வேலை செஞ்ச அந்த மக்கள் தான். இது நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ சிறப்பாக நடத்தோம்னா அது வந்து எங்களுக்கு வந்து அம்பாள் தந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537